எங்க கொடுங்க பார்க்கலாம். இந்த டிசைன் எடுக்கிறதுக்கு தான் நீங்க இவ்வளவு நேரம் அலைஞ்சிட்டு வந்தீங்களாக்கும். எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை இந்த டிசைன். ரொம்ப பழைய டிசைன். ஏன் மாமா சிரிக்கிறீங்க? உனக்கு பிடிக்கல இல்ல? ஆமா. அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல டிசைன் தான். குடு. என்னடா அது? பட்டுப்புடவைய கையில வச்சிருக்க? ஆமாமா, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்குடா. ஜனனிக்கா? ஆமாமா, காஞ்சிபுரம் பட்டு. ரொம்ப நல்லா இருக்குடா. இது அவ கட்டிக்கிட்டானா அம்சமா இருக்கும். கூப்பிட்டு கொடுத்துரு. கொடுக்கலாம் முடியாதுமா, கட்டி விடணும். சரி, நான் கட்டி விடுறேன். ஹலோ ஹலோ, நீ இல்லம்மா, நான் கட்டி விட. சிவா, எல்லாரும் வெளியே பார்த்துட்டு இருக்காங்க சிவா. இருடா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப எதுக்கு தேவையில்லாம எனக்கு மட்டும் பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. இருடா சொல்றேன். படி. நான் இன்னைக்கு ஜனனிய பார்க்க போனேன். 2 பேருமே வெளியில போனோம். ரொம்ப நாளா அவளுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. இங்க கிடைக்கிறதுலயே நல்ல சேலையா வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சு கடைக்கு கூப்பிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன்னு கேட்டேன், அவ சொன்னா எனக்கு காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் ரொம்ப பிடிக்கும், அத வாங்கி கொடுன்னு கேட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொன்னா, அந்த புடவைய நீயே தான் எனக்கு கட்டி விடணும். எனக்கு அப்படியே படி. எனக்கு அப்படியே சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. என்ன பாத்தியா, அதான் வாங்கிட்டு வந்த. நீ ஆசைப்பட்ட சம்பவம் இப்ப நடக்க போகுது. சிவா சிவா, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம். தம்பி என்ன நீ? அவ அப்படித்தான் சொல்லுவா. பொம்பளைங்க எப்பவுமே இப்படிதான். நீங்க விடாதீங்க. பாருங்கம்மா, சொல்றதே கேட்க மாட்டீங்களா? சித்தி, நீங்க பேசாம போயிடுங்க. சும்மா ஏதாவது ஏத்தி விட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு இப்ப புடவை கட்டுற மைண்டே இல்ல. அதுவும் பட்டு புடவை தான் கட்டணும்னா அதுக்கெல்லாம் தனியா டைம் ஒதுக்கி கட்டணும். அதெல்லாம் என்னால முடியாது. இத பாருங்க தம்பி, ஜனனி ஆசைப்பட்டா அதை நீங்க நிறைவேற்றி தானே ஆகணும். ஆமா, விட்டுறாதீங்க. தேங்க்ஸ்மா. இந்த மாதிரி விஷயத்துல தான் நீங்க பக்காவா இருக்கீங்க. மாமா, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? சும்மா கெத்தா இருக்கணும் மாமா. புடவைய வாங்கிட்டு வந்து தூக்கி விசிறி அடிச்சா அவளே கட்டிப்பா. ஏய், அது அசிங்கம் இல்ல. இப்படி அடுத்தவங்க ரூம்குள்ள நடக்கிறத எட்டி பாக்குறீங்கல்ல, இதுதான் அசிங்கம். தெரியுதா? போங்க வெளியே. அமராவதி, ரம்யா, என்ன பழக்கம் அது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? போங்கடி. இரு, போங்க. வெளியே போட்டோம். போடிங்கறல. போ, போடி. டேய் சிவா, கதவை பூட்டிக்கோடா. அவளுங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல. பாயிண்ட். ரைட்டுமா, இந்த வர. சச்சான் சச்சான். சிவா, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் பாக்குற மாதிரியே இருக்கு. அதான் கதவை சாத்திட்டேன். இல்ல, எனக்கு எனக்கு எல்லாரும் பாக்குற மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கு. புரிஞ்சுக்கோங்களேன். ஜனனி, சாரி, வாய்ப்பே இல்ல. சிவா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சிவா. ப்ளீஸ். நீ இதை கட்டித்தான் ஆகணும். நான் எவ்வளவு ஆசாசியா அதை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? இதுக்காக தான் போய் வாங்கிட்டே வந்தேன். அதெல்லாம் எனக்கு புரியுது சிவா. ஆனா நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு இப்ப வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. ப்ளீஸ், நான் கட்டி விடுறேனே. இல்ல இல்ல சிவா, சொன்னா கேளுங்க. நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா கட்டிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நீ என்னை ஏமாத்தவே கூடாது. ப்ளீஸ் சிவா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேனே. இப்ப வேண்டாம் சிவா, ப்ளீஸ். இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, ஓகே. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணணும்.
ம்? நீங்க நீங்க கண்ணை மூடிட்டே புடவை கட்டி விடணும். ஒத்துப்பீங்களா? கண்ண மூடியா? ஆ, ஓகே. ஒரு நிமிஷம். அண்ணி கண்ணு மூடிட்டு எப்படி சாரி கட்டுவாரு? சும்மா ரெடி. ம்.